பேசணும். இந்த வேளையிலும் கூட நம்ம எல்லா கண்களையும் மூடி நம் தேவன் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, சேனையிலின் தேவனாய கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட நம்ம நோக்கி பார்க்க உதவி செய்திருக்கீங்கப்பா. இந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட அப்பா இயேசுவே, உம்முடைய வேத வசனத்தை தியானிப்பதற்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தண்டையிலே எங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களே ஐயா, அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நீ தம்மே நீங்கள் பேச போகிறீங்களே அப்பா, நீங்கள் பேசும் ஆண்டவரே ஜீவனுள்ள தகப்பனாக இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு நீங்கள் பேசுங்கப்பா, எங்களுக்கு நீங்கள் இடைபடுங்கப்பா, ஆசீர்வதித்தலுங்க, பொறுப்படுத்த நடத்துங்க. கிருபைங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் கூட நம்முடைய வேதத்தை சங்கீதம் 119:57 வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன் என்றேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தாவே, நீரே என் பங்கு. ஆமென். பங்குனா என்ன என்று பார்த்தோம்னா சொத்து என்று சொல்லலாம். நம்முடைய பாஷையில் சொத்து என்று சொல்லலாம். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது நம்ம சொல்லியிருக்கிறாரு. ஆமென். கர்த்தாவே, நீரே என் பங்கு. அல்லேலூயா. ஆமென். ஒரு நல்ல ஒரு பங்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அதாவது இந்த பூமியில் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலகத்தையே நம்ம ஆதாயப்படுத்தினாலும் நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் நமக்கு லாபம் என்ன என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. ஆமென். நம்முடைய ஆத்மா எப்போ நஷ்டம் ஆகும்னா கர்த்தர் நமக்கு பங்காக இல்லாமற் போகும்போது. ஆமென். ஆண்டவர் நமக்கு பங்காக இருப்பாரே என்றால், ஆமென், ஒருவேளை நமக்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஆமென். எல்லாவற்றையும் தருகிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதித்து உயர்த்திற தேவனாக இருக்கிறாரு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம லூக்கா 10:42 நம்ம பார்க்குறோம். மார்த்தாள் மரியாள், அந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆமென். அதாவது மரியாள் தேவனுடைய பாதத்தருகே அமர்ந்திருந்து தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். அதாவது நம்மை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு யாருன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. ஆமென். அதாவது பூமியில் கோடிக்கணக்கான சொத்துக்களை நம்ம ஆதாயப்படுத்தினாலும், ஆமென், நம்மை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு இயேசு ஒருவர் மாத்திரமே. ஆமென். அவர் ஒருவரே நிரந்தரமாக நம்மோடு கூட இருப்பவர். ஆமென். நம்ம பூமியில் வாழும்போது மட்டும் இல்லை, மரித்த பிறகும் மறு வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு நமக்கு ஒரு ஆதாரமாக நிச்சயமாக ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 33:12 இவனமாக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். யார் பாக்கியவான்கள்? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி இல்லை ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஆண்டவர் முதல்ல நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? அவர் தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரை அறிந்து அவரை தெரிந்து கொண்டோம். ஆமென். நம்ம எல்லாரும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆமென். இதில் கர்த்தாவே, நீரே என் பங்கு. ஆமென். ஆண்டவர் நமக்கு எப்படி நம்ம சொத்தாய் நம்ம கருதுகிறோமோ, எப்படி பங்காய் நம்ம ஆண்டவரை வச்சிருக்கிறோமோ, அதே போல ஆண்டவரும் நம்மளை ஒரு சொத்தாக எண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. நமக்கு ஒரு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நம்மளை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறபடினால தான் ஆண்டவர் நம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து எப்பயுமே நம்மை கண்டு நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அதாவது எப்பயுமே நமக்கு எங்கே நம்ம எதை சொத்தாக நினைக்கிறோமோ அது மேலே தான் நம்முடைய பார்வை இருக்கும். நம்ம இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ உங்கள் வீட்டில் கோடிக்கணக்கில் நீங்கள் ஏதோ பணத்தையோ இல்லை நகையோ நீங்கள் வச்சுருக்கீங்க. அடிக்கடி நீங்கள் போய் பார்த்துட்டு வருவீங்க, இருக்கா இல்லையா என்று சொல்லி.
ஏன்னா அதை நீங்கள் ட்ரெஷராக நீங்கள் எண்றீங்க, அது ஒரு 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 புதையலை போல எண்றீங்க. அதே போல் கர்த்தர் உங்களை ஒரு புதையலை போல இல்லை ஒரு சொத்தாக நினைக்கிறபடினால தான் அவர் தம்முடைய உள்ளங்கையிலே உங்களை வரைந்து உங்களை எப்பொழுதும் கண்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பங்காக இருக்கிறது போல அவருக்கு நம்ம பங்காக இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு விரோதமாக அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிதான ஒரு பாவத்தை அவங்க செய்கிறாங்க. அவங்க மோசே 40 நாள் அவர் மலையின் மேலே சென்று ஆண்டவரோடு கூட பேசுகிறாரு, இந்த நேரத்தை செலவழிக்கிறாரு, ஆண்டவர் கட்டளைகளை அவருக்கு தராரு. 40 நாள் ஆன உடனே இஸ்ரவேல் ஜனங்க மோசே போய் இத்தனை நாள் அவர் 2-3 நாள் தான், 2-3 நாளில் பொதுவாக வந்துடுவார், ஏன் இன்னும் வரல, ஒருவேளை இறந்துருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ணுக்குட்டியை செஞ்சு அவங்க வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி அவங்க பண்ணும்போது ஆண்டவர் அவங்க மேலே கோவப்பட்டு அந்த ஜனம் மொத்தத்தையும் அழிக்கிறதுக்கு ஆண்டவர் ரெடி ஆகிட்டார். ஆனால் மோசையோ ஜனங்களுக்காக என்ன பண்ணுறான், பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே, என்ன கொண்டாலும் பரவாயில்ல, என் ஜனத்தை நீங்கள் கொல்லாதீங்க, அவங்களுக்கு இன்னொரு முறை வாய்ப்பு தாங்க என்று சொல்லி ஒரு ஊழியக்காரனாக அந்த இடத்துல பரிந்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. உடனே ஆண்டவர் மோசைக்காக அந்த ஜனத்துக்கு என்ன பண்ணுற ஆண்டவர் மனம் இறங்குறத நம்ம பார்க்க முடியுது. மனம் இறங்குறாரு. ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் என்ன பண்ண மாட்டேன், இனி இந்த ஜனத்தோடு கூட நான் வரமாட்டேன். இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம், நான் எவ்வளோ நாள் என்னெல்லாம் பொறுமையாக இருக்க முடியும்னு நான் வர வழியிலேயே அழித்து போடாதபடி நான் இந்த ஜனத்தோடு நான் வரமாட்டேன்னு சொன்ன உடனே மோசே இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்வார், ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? அதாவது மற்ற ஜனத்திற்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எதினாலே நாங்கள் பாக்கியவான்கள், நீர் எங்களோட கூட வருவதினாலே அல்லவா? அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை அறியாதவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஒரு விசேஷம்னா, தேவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பதினாலே அல்லவா? அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருப்பது தான் ஒரு ஸ்பெஷல், ஒரு வித்தியாசம். ஆண்டவர் அதாவது வானத்தையும் பூமியும் உருவாக்கின மெய்யான தேவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறாரு, நம்மை வழி நடத்துகிறாரு, நமக்கு ஒரு நிச்சயத்தை தராரு. என்ன நிச்சயம்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் வேறு எந்த ஒரு வழியோ இல்லை ஒரு தெய்வமோ கிடையாது. அல்லேலூயா. அவர் ஒரு நிச்சயத்தை தருகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இரவும் பகலும் ஆண்டவர் அந்த ஜனங்களை என்ன பண்ணார், இரவுலே அக்கினி ஸ்தம்பமாயும் பகலிலே மேக ஸ்தம்பமாயும் வழி நடத்தி வந்தார். இப்போ திடீரென்று ஆண்டவரே எங்களை விட்டு நீங்கள் போனீங்கன்னா எங்கள் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களை அழித்து போடுவார்களே, எங்களுக்கு துணை யாருமே இருக்க முடியாது என்று சொல்லி மோசே சொன்ன உடனே மோசேக்காக மீண்டுமா ஆண்டவர் இறங்குகிறத நம்ம பார்க்க முடியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு பங்காக இருக்கிறபடினாலே அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து நம்மளை வழி நடத்தி நம்மளை அரவணைத்து அருமையாக நடத்துறது எவனாக இருக்கிறாரு. அவர் நமக்கு பங்காக இருக்கிறபடினாலே நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட அவர் நம்முடைய வாழ்க்கையில் பங்காக இருக்கிறாரா? அதாவது பங்குங்கிற வார்த்தைக்கு பார்ட் ஆஃப் சம்திங். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாக இருக்கிறாரா? நம்ம அது நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு சொத்தாக இருக்கிறாரா என்று சொல்லி நம்மளே நம்ம என்ன பண்ணணும், இன்னும் நம்ம ஆராய்ந்து நம்ம பார்த்துக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அருமையான ஒரு விசுவாசி இருந்தாங்களாம். அவங்க ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு இருந்திருக்கு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 ரூம் இருந்திருக்கு. ஒரு ஸ்டோரி தான் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாடி மேலே இருக்கிற ஒரு ரூமில் ஏசப்பாவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு,
இடம் கொடுக்குறாரு. ஆண்டவரே நீங்கள் இங்கேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற ரூமுக்கு எதுவும் வராதிங்க, இந்த ரூமை நான் உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த ரூமை கொடுத்துட்றாரு. அடுத்த நாள் பிசாசு வந்து என்ன பண்ணுறான், அந்த மெயின் டோரை ரொம்ப வேகமாக ஃபோர்ஸாக தட்டுறான். இவர் வந்து யாருன்னு என்னன்னு தெரியாமல் டோரை திறந்து பிசாசுன உடனே போராடி இந்த பிசாசை எப்படியோ தள்ளி வெளியே துரத்தியாச்சு. அப்புறமா ஆண்டோடத்தில் வந்து கேட்குறான், ஆண்டவரே நான் முக்கியம் ஒரு ரூம் கொடுத்தேனே, ஏன் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலை? நான் கஷ்டப்பட்டு போராடி பிசாசை நான் துரத்தி விட்டேன்னு சொன்ன உடனே, எனக்கு ஒரே ஒரு ரூம் தான் கொடுத்தப்பா, அந்த ரூமுக்குள்ளே பிசாசு வரல. பிசாசு வந்துருச்சுன்னா நான் அது கேரண்டி, அது பிசாசு வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஆண்டவர் சொல்கிற உடனே இவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் மேலே இருக்கிற 5 வீடு ரூவையும் நான் என்ன பண்ணிடுறேன், 5 ரூமையும் நான் உமக்குன்னு கொடுத்துட்றேன் ஆண்டவரே. அதில் வந்து இனி நீங்கள் தான் அவனை பார்த்துக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறான் அவன் சொல்கிறான். உடனே அடுத்த நாள் பிசாசு வருது. பிசாசு வந்த உடனே அப்பவும் என்ன பண்ணிடுறான், கஷ்டப்பட்டு போராடி அவன் வந்து பிசாசை துரத்தி விட்டுறான். ஆண்டவர் வந்து ஹெல்ப் பண்ண வரல. உடனே இந்த மாதிரி ஏன் ஆண்டவரை நீங்கள் வரலன்னு கேட்ட உடனே, மேலே இருக்கிற வீட்டில் மேலே இருக்கிற ரூமில் எதுலேயும் பிசாசு என்ன வரலப்பா, கீழே இருக்கிறது தான் என்ன பண்ணிச்சு வந்துச்சு, கீழே இருக்கிறது நான் பொறுப்பு இல்லை, நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் ஆண்டவர் சொல்கிறாரு. உடனே இவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் முற்றிலுமாக நான் என்ன பண்ணிடுறேன், இந்த வீடு முழுவதையும் நான் உமக்கென்று நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரே என்று சொன்ன உடனே, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பிசாசு வரான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து இவனுக்கு டோரை போய் திறக்கிறதுக்கு பலன் இல்லை. இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதுலேயே இவன் பலன்லாம் அதாவது ஒரு வழி ஆகிட்டான். இவனால என்ன பண்ண, இவன் பயந்து போய் நிற்கிறான். இப்போது என்ன பண்ண போகிறோன்ட்டு இப்போ ஆண்டவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, டோரை திறக்கிறாரு. டோரை திறந்த உடனே இயேசுவை பார்த்த உடனே பிசாசு என்ன பண்ணிடுறான், அலறி அடிச்சுட்டு ஓடி போயிடுறான். மீன் இந்த இடத்துல கவனிங்க, அந்த வீடு வந்து வேறு எதுவும் இல்லை, நம்முடைய இருதயம்தான். மீன் நம்ம ஆண்டவருக்குண்டு நம்முடைய வாழ்க்கையை இல்லை நம்முடைய இருதயத்தை கொஞ்சமாக நம்ம கொடுக்கும்போது மற்ற காரியங்கள்லாம் உலக பிரகாரமாக இருக்கும் பொழுது பிசாசு வந்து அந்த இடத்துல குடியிருப்பான். பிசாசும் இல்லை ஆண்டவரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது, அசுசியான காரியமும் ஆண்டவர் ஒரே இடத்துல இருக்க முடியாது. நம்ம முற்றிலுமாய் நம்ம தேவனுக்கென்று நம்முடைய இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு தகப்பனாக இருந்து ஒரு சொத்தாக இருந்து நம்முடைய வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கூட நம்ம தியானித்த வசனம், கர்த்தாவே நீரே என் பங்கு. ஆண்டவன் நமக்கு பங்காக இருந்து நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே சேனையின் தேவனே கர்த்தாவே, இந்த வேளையில் கூட நம்ம நோக்கி பார்க்க உதவி செய்திருக்கீங்கப்பா, அதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே நீரே என் பங்கு என்ற வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் பேசுனீங்கப்பா, அதுக்காக நமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு நீங்கள் சொத்தாக இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்துகிற தகப்பனாக இருக்கீங்கப்பா. ஆண்டவரே இயேசுவே இதவனே அந்த வசனத்தை கொண்டு பேசின ஆண்டவரே இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொத்தாக இருங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளையும் ஆண்டவரே இயேசுவே நீர் ஆண்டவரே உம்முடைய அப்பா சித்தத்தை ஆண்டவரே நாங்கள் செய்ய எங்களுக்கு நீங்கள் கிருபைச்சங்கய்யா. ஆண்டவரே இயேசுவே தேவனே நீங்கள் எங்களுக்கு பங்காய் இருப்பீரே என்றால் ஆண்டவரே இயேசுவே இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிறோம் ஆண்டவரே வெளியேற பெற்ற பங்காக ஆண்டவரே தேவனே எங்களை விட்டு எடுப்படாத பங்காய் நீங்கள் இருப்பீராயிடுச்சு. ஆண்டவரே இயேசுவே நிதமே எங்களை நடத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, கிருபைச்சங்க. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும், என் உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரியும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும், அவர் செய்த சலுபை மறவாதே. ஆமென்.